ஹலோ காய்ஸ், நம்ம தளபதியோட ஜனநாயகன் இந்த படத்தை பத்தி ஒரு கொலை மாசான அதிரடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த ஜனநாயகன் படத்துக்கான அந்த வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜனநாயகன் தளபதியோட 69வது படமா ஏச் வினோத் இந்த படத்தை ஏக்குறாரு. ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஆக்ஷன் படமா இதை ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அனிருத் படத்துக்கு மியூசிக் போடுறாரு. இந்த ஜனநாயகன்ல ஒரு வெறித்தனமான ஸ்டார் காஸ்ட் பட்டாளமே இருக்கு. நம்ம தளபதி விஜயின் தாண்டி பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பிரியாமணி நரேன்லாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இந்த ஜனநாயகன் படத்தை வர பொங்கலுக்கு பயங்கரமா தியேட்டரிக்கல்ல இறக்க போறாங்க. வர ஜனவரி 9 நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனா கண்டிப்பா இருக்கும். இந்த ஜனநாயகன் நம்ம தளபதியோட லாஸ்ட் படம். அதனாலேயே இந்த ஜனநாயகன் படத்தை நம்ம ஏச் வினோத் பார்த்து பக்குவமா எடுத்துட்டு இருக்காரு. தளபதியோட லாஸ்ட் மூவிங்கறனால நம்ம ஃபேன்ஸுக்கு மூவில எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ரீசெண்டா தான் முடிச்சிருந்தாங்க. எல்லா டைப்பான ஆடியன்ஸும் ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்குற விதத்துல இந்த ஜனநாயகன் கண்டிப்பா இருக்குமா. படத்துக்கான அவுட்புட் ரொம்ப கொலமாசா வந்திருக்கான். படத்துல இருந்து 3 போஸ்டர் மட்டும் தான் முன்னாடி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் 3 போஸ்டர் மட்டும் தான் வந்துச்சு. நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பயங்கரமான அப்டேட் தருவாங்கன்னு முன்னாடியே அப்டேட் வந்துச்சு. இந்த ஜனநாயகன் இல்ல, நம்ம தளபதியோட எல்லா படங்களுக்குமே ஜூன் 22ஆம் தேதி ஒரு பயங்கரமான அப்டேட்டை இறக்கி விடுவாங்க. அந்த விதத்துல இந்த ஜனநாயகன் படத்துல இருந்து கிளிம்ஸ் வீடியோவை தாறுமாறா இறக்கிருக்காங்க. நேத்து மிட் நைட் கரெக்டா 12 மணிக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோவை வேற லெவல்ல இறக்கிட்டாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்ல என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிச்சு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல நம்ம தளபதி மாசா நடந்து வராரு. அந்த பெரிய ஸ்வாடு மாதிரி இருக்கிற கத்தியை வச்சு மீசையை முறுக்கிறதா இருக்கட்டும், நம்ம தளபதியோட லுக்கா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல செஞ்சு விட்டாங்க. அந்த பெரிய ஸ்வாட் மாதிரி இருக்கிற கத்தியில தளபதின்னு போட்டு இருக்கு. இந்த ஐடியா வேற லெவல் தான் சொல்லணும். நம்ம தளபதி இதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா தான் வராரு. இது முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு அப்டேட் தான். இப்போ இத கிளிம்ஸ் மூலமா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாரு. ஆனா இப்போ வந்திருக்கிற கிளிம்ஸ்ல சிறு வயசா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது மோஸ்ட்லி பிளாஷ்பேக்கா இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம பாலையாவோட பகவத் கேசரி மாதிரியே தான் இருக்கு. இது ரீமேக் படமானு இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அடுத்தடுத்து வர அப்டேட்ட பாக்கும்போது பகவத் கேசரியோட ரீமேக் மாதிரியே தான் இருக்கு. இந்த ஜனநாயகன் ரீமேக் படமா இல்ல வேற ஸ்டோரியானு போக தான் நமக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிளை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இறக்குவாங்க. மேபி தீபாவளி ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் சிங்கிளை தாறுமாறா இறக்குவாங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு பயங்கரமான போஸ்டரை இறக்கி விட்டுருந்தாங்க. இந்த ஒரு போஸ்டருமே சில்லரே செதற விடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்ப பீக் லெவல்ல போயிடுச்சு. அடுத்த அப்டேட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டும் எல்லோ கலர் ஆட்டும் ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.